ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்தியான லட்டு ரெசிபி தாங்க செய்து காமிச்சிருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய லட்டு தாங்க. ஒரு லட்டு எடுத்து உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குங்க. இதில் சத்துக்கள் ரொம்ப நிறைய இருக்குங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒவ்வொருவரும் தினம் ஒரு லட்டு சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியாக வாழலாங்க. இந்த லட்டு எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமாங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் வந்து சூடாகட்டும். இப்போ நான் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு 3/4 கிண்ணம் அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எதில் அளவு எடுத்தாலும் பரவாயில்ல, ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. நான் வந்து எடுத்த வேர்க்கடலையை வந்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருகாமல் இதை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் நேரம் வறுபடணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் இது வந்து வறுபடும் போது வந்து இதில் வந்து வெடிக்கிற மாதிரி வேர்க்கடலை வந்து பட்டுன்னு வெடிக்கிற ஒரு சத்தம் கேட்கும். அப்போ வந்து நமக்கு வந்து இந்த வேர்க்கடலை வறுபட்டதாக அர்த்தங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுடலாம். அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து இது போல் கரண்டியால் கலந்து விடுறதால வந்து இன்னும் பக்குவமாக நல்லா வறுபடுங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம இதை இறக்கி கீழே வச்சுக்கலாம். இன்னும் நல்லா சூடாறட்டும். சூடாறின பிறகு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இது வந்து சூடாறிடுச்சு, தோல் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம இதை தோல் எடுக்க போகிறது இல்லைங்க, அப்படியே தான் செய்ய போகிறோம். நம்ம எந்த கப்பில் வேர்க்கடலை அளந்தோமோ அதே கப்பில் வந்து அதே கிண்ணத்தில் வந்து அரை கிண்ணம் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க நான். நீங்கள் 3/4 கப் அளவுக்கு கூட நீங்கள் வந்து வேர்க்கடலை வெல்லம் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இதே போதுமானது. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச வேர்க்கடலையை வந்து தோல் நீக்காமல் அப்படியே தான் செய்ய போகிறோம். தோலோடு செய்கிறதால இதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட் நமக்கு அப்படியே கிடைக்குங்க. அதனால் தோல் நீக்காமல் தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு லட்டு பிடிச்சி காமிக்க போகிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். அதுலேயே நம்ம எடுத்த வெல்லத்தையும் சேர்த்துக்கலாங்க. வெல்லத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி சேர்த்தா தான் நமக்கு நல்லா அரைப்படுங்க. இப்போ நான் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் அப்படியே சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருக்கிறதால நான் அப்படியே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். ரொம்ப இது வந்து நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுதான் பக்குவம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் கொஞ்சமாக எள் எடுத்துக்க போகிறோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன். இந்த எள் சேர்க்குறதால லட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எள் வந்து வெடித்து வந்து வெளியே வந்துடுங்க. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இது போல் வறுத்து எடுத்துக்கலாம். மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எள் வறுபட்டுடுச்சுங்க. நம்ம வறுபட்ட எள்ளில் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலையை வந்து சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வெல்லம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையே சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இதை போல் நம்ம கரண்டியால் கலந்து கொடுத்துக்கலாங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ நான் பால் எடுத்திருக்கேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அந்த பால் சேர்த்து தான் நான் உருண்டை பிடிக்க போகிறேன். உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த வெல்லத்தை வந்து கரைச்சியும் நீங்கள் வெல்லத்தை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அதையும் சேர்த்து நீங்கள் லட்டு பிடிக்கலாம். இல்லைன்னா வெறும் நெய் சேர்த்து கூட நீங்கள் லட்டு பிடிக்கலாங்க. நான் இன்றைக்கி பால் சேர்த்து தாங்க லட்டு பிடிச்சிருக்கேன். இது ஃபுல்லாக பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தாங்க பால் தேவைப்பட்டது. டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் பால் தேவைப்பட்டது. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த லட்டு வந்து வெளியே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பிகினர்ஸ் கூட பிடிச்சிடலாங்க. பிடிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இதனோட சத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வேர்க்கடலை வந்து உடல் எடையை அதிகரிக்க உதவுதுங்க. இரத்த மூலத்தை குணமாக்குதுங்க. மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை சீராக இயக்க வைக்கவும் இந்த வேர்க்கடலை உதவுதுங்க.
அதுக்கடுத்து குழந்தைங்க வளர்ச்சிக்குமே ரொம்ப நல்லது. பித்தப்பை கற்கள் உருவாவதையும் தடுக்குதுங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால மலச்சிக்கல் வராமல் தடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் சக்தி வேர்க்கடலைக்கு உண்டு என்பதையும் கண்டுபிடிச்சிருக்காங்களாங்க ஆய்வில். ரொம்பவே நல்லதுங்க. இந்த ஹெல்தியான வேர்க்கடலை லட்டை நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.